Welcome to the Amartham Recipes. இன்னைக்கு நம்ம அமர்தம் ரெசிபீஸ்ல ஸ்வீட்டான மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் கியூபா பாருங்க கட் பண்ணி மாங்காய் வச்சிருக்கேன். இந்த மாங்காவையும் போட போறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் ஃபுல்லா போட்டுக்கலாம். அதோட ஒரு ஸ்ப்ரிங் கரி லீவ்ஸ் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லெண்ணெய். அப்போ தான் இந்த நல்லெண்ணெயோட மணமும் இந்த மாங்காவோட மணமும் சேர்ந்து நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். 3லேருந்து 5 நிமிஷம் இது நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறமா நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இது ஃபில்டர் பண்ண வேண்டாம். பியூரான சுத்தமான வெள்ளை பவுடர் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெல்லமும் இந்த மாங்காய் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இது பாருங்கள், இப்போவே உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ஜாம் மாதிரி ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா நான் ஒரு பெரிய கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்தா தான் இந்த மாங்காய் நல்லா சாஃப்டாக வேகும். நம்ம இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மாங்காவும் இந்த வெல்லமும் சேர்ந்து தண்ணியில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதித்ததுலேருந்து நம்ம 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா இந்த மாங்காய் பச்சடி கொதிச்சுட்ருக்கு. கொதிக்கும் போது இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். முதல்ல எப்படி நமக்கு தண்ணியாக இருந்துச்சு இந்த மாங்காய் பச்சடி, இப்போ பாருங்கள் திக்காகிட்டே வருது கன்சிஸ்டன்சி. இது இன்னும் ஒரு 3 to 4 மினிட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா 10 to 12 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும்னு. இன்னும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுன்னா நல்லா பாகு பதத்தை ரீச் ஆகி நமக்கு நல்லா ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அப்போ தான் நம்ம பச்சடி ரொம்ப இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சா, நல்லா பாருங்கள் ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு நான் சொன்ன மாதிரி ஆகிடுச்சா. பாருங்கள் மாங்காவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த சாஃப்டோடு இந்த ஜாம் கன்சிஸ்டன்சியில் சாப்பிடும்போது நமக்கு நல்ல சியூவியாக நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் சூப்பரான தாளிப்பு ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு. வெடிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நான் இங்கே ஒரு 6 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 6 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம ஜாம் மாதிரி இருக்கிற மாங்காய் பச்சடியில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பு கொட்டியாச்சு நம்ம பச்சடியில். இப்போ இந்த தாளிப்பு, இந்த நல்லெண்ணெய், இந்த மாங்காய், நம்ம வெல்லம் எல்லாம் பாருங்கள் எப்படி நமக்கு ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். Thanks for watching. For more delicious recipes, please click follow and subscribe Amartham Recipes. Thank you.